ஹாய் கைஸ், வெல்கம் டு டாடா அண்ட் சனா சேனல் மூவி ரிவ்யூ. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஹாலிவுட் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அது என்ன மூவினா தேங்க்ஸ் கிவிங். இது வந்து ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2023 வந்திருக்கு. இதோட டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 1 hour 40 minutes. இது வந்து ஒரு சீரியல் கில்லர் டெம்ப்ளேட். சீரியல் கில்லர் வந்து சீரியல் கில்லர் டெம்ப்ளேட்னா என்ன, தொடர்ந்து கொலைகளை பண்ணுவான், கொடூரமா கொலை பண்ணுவான், அது ஒரு சர்டன் பீப்புளை கொலை பண்ணுவான், அது எதுக்காக கொலை பண்றா, என்ன ரீசன் அப்படிங்கறத வந்து சொல்லுவாங்க. அதே டெம்ப்ளேட் தான் இந்த தேங்க்ஸ் கிவிங்கும். பட் இது வந்து யாரை கொலை பண்றான், எதுக்காக கொலை பண்றாங்கிறது வந்து ஃபர்ஸ்டே வந்து அந்த சீன் வந்துடும். பட் யாரு கொலை பண்றாங்கிறது தான் இந்த மூவியோட நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கும். இவனா அவனா அப்படிங்கிற மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வரும். கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே கணிக்க முடியாத லெவலுக்கு ஒரு ஒரு கொலைகாரம் தான் இதுல வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ பழைய டெம்ப்ளேட் தான். தொடர்ந்து கொலைகள், துரத்துறது, போய் ஒளியறது, அப்புறம் நம்மளாம் கெஸ் பண்றது, ஓ இவன் தான் கொலை பண்ணியிருப்பானோ, ஓ இவன் தான் கொலை பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற அந்த கெஸ்ஸிங். ஒரு நார்மல் டெம்ப்ளேட் தான், ஹாலிவுட் டெம்ப்ளேட் தான் வச்சுக்கோங்களேன். நீங்க ஃப்ரீ டைம் இருந்தால் அது வந்து பார்க்கலாம். பட் 1 hour 40 minutes ஒர்த்தானா ஒர்த்து. கொஞ்சம் அந்த ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. அதாவது என்னன்னா, பணக்காரங்களுக்கு ஒரு ரூல், ஏழைகளுக்கு ஒரு ரூலா அப்படிங்கிறது தான் இந்த மூவியோட இது. ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்து ஓபன் பண்ணுவாங்க. ஸ்டோரி என்ன சொல்றது, படம் ஆரம்பிக்கும் போது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஓபன் பண்ணுவாங்க. அதுக்குள்ள வந்து எல்லாத்தையும் தேங்க்ஸ் கிவிங் டே அப்போ வெளியே வந்து ஆஃபர்லாம் போட்டிருப்பாங்க. பட் கடை ஓபன் பண்ணும்போது தான் மக்கள் உள்ள வந்து அதை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு. இதுனா ஃப்ரீ ஆஃபர். அந்த பொருள் எடுக்கிறது ஃப்ரீ ஆஃபர், காசெல்லாம் கொடுக்க தேவையில்லை. நிறைய பேர் அடிச்சுட்டு அந்த ஏரியாவே அதான் இருக்கும். இந்த ஒரு கடை தான் இருக்கும். லாஸ்டா நாளைக்கு 2 நாள் வேற லீவு அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்ல வந்து நிறைய மக்கள்லாம் நின்றுருப்பாங்க. அந்த சமயத்துல பார்த்தா ஒரு 6 பேர் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குள்ள போயிடுவாங்க. அது எப்படியோ போயிடுவாங்க. பட் அவங்க கொஞ்சம் பெரிய ஆளுங்க. அவங்க போனது மட்டும் இல்லாம அங்க இருந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு அந்த நின்றுட்டு இருக்காங்களா, ரொம்ப நேரமா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நின்றுருக்காங்களா, அவங்களெல்லாம் பார்த்துட்டு கிண்டல் அடிக்கிற மாதிரி, டீஸ் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அதுல வந்து டென்ஷன் ஆன அந்த மக்கள் வந்து இந்த பேரிகேட் எல்லாம் உடைச்சிட்டு உள்ள போறாங்க. உள்ள போனக்கு அப்புறம் என்னென்ன ஆகுது அப்படிங்கிறது தான் அங்கதான் ஸ்டோரி ஆரம்பிக்கும். எதனால இந்த சீரியல் கில்லர் உருவாகிறான் அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்டோரி வந்து அந்த பேரிகேட்டை உடைச்சிட்டு அவங்க உள்ள போகும்போது தான் அது ஆரம்பிக்கும். பட் அந்த சீன்ஸ் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கேமராவை அப்படியே சுற்றி சுற்றி, சொல்லவே வேணாம் ஹாலிவுட் எப்படி மேக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. நிறைய என்ன சொல்றது, ஆக்சிடென்ட் உள்ள மக்களுக்குள்ளேயே அடிச்சுட்டு ஆக்சிடென்ட் அந்த பொருளை எடுத்துட்டு வெளியே போகணும் அப்படிங்கிறது, அந்த சீன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரியே அந்த கொலைகாரன் யாரு அப்படிங்கறத ரிவீல் பண்ணும்போது கடைசி, அதாவது படம் முடிகிற ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அதோட ரிவீல் பண்ணுவாங்க கொலைகாரன் யாருன்னு சொல்லிட்டு. எனக்கு தோணுச்சு, ஓ இந்த கேரக்டர் தான் கொலைகாரனா இருக்கும், ஸோ அந்த அப்பா கேரக்டரா இருக்குமோ இல்லை அப்படின்னு பார்த்தா திடீர்னு ஒரு டெஸ்ட் இருக்கும். அது நான் சொல்லிட்டா உங்களுக்கு மூவி பார்க்கறதுல இது இருக்காது. பட் ஆனா அந்த கொலைகாரனை கரெக்டான ஒரு டெஸ்ட் தான். ஏன் கொலை பண்ணா அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் மூவி ஸ்டார்டிங்லேயே வந்து கொலைக்கான ரீசன் இருக்கும். பட் யாரை கொலை பண்றாங்கிறது இருக்காது. ஸோ உங்களுக்கு டைம் இருந்தா, நீங்க உங்களுக்கு நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தா இந்த மூவியை பாருங்க. வல்கரா எதுவும் இல்லை, ஃபேமிலியோடவும் உட்காந்து பார்க்கலாம். ஸோ வல்காரிட்டி, நியூடிட்டி அது மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ ஃப்ரீ டைம்ல உட்காந்து ஜாலியாக பார்க்குற மூவி தான். ரொம்ப ஹைப்பெல்லாம் கிடையாது, ஓகே மூவி தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மூவி பாருங்க. அதே மாதிரி இந்த மூவி பார்த்தீங்கன்னா இந்த மூவி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல மூவி ரிவ்யூ ஆர் வெப் சீரிஸ் ரிவ்யூல வந்து உங்களை எல்லாத்தையும் மீட் பண்றேன். அன்டில் தென் பை.